ஒருத்தருக்கு திருமணம் லேட் ஆகுது, ஒரு ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும் திருமணம் லேட் ஆகுதுன்னா அந்த குடும்பத்தை நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தம்பதிகளை நிறைய பேர் அழைச்சு அந்த விருந்து வைக்கிறதே விட்டுருப்பாங்க. ஓ, அது ஒரு பரிகாரமா? மிகப்பெரிய பரிகாரம், மிகப்பெரிய பரிகாரம். ஒரு தம்பதிகளை கூப்பிட்டு வந்து காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு அவங்க மட்டன் சாப்பிட்றாங்கன்னா மட்டன்ல எடுத்து அவங்க என்ன வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு, நான்வெஜ்னா நான்வெஜ்ஜு போட்டு அவங்க வீட்டில் ஒரு நாள் இருக்க வச்சு அந்த தம்பதிகள் அவங்க வீட்டில் ஒரு நாள் 2 நாள் இருக்க வைப்பாங்க. அப்படி இருந்த அந்த தம்பதிகள் அங்கே சந்தோஷம் பிரியமா அந்த குடும்பத்தில் இருந்துட்டு போனாங்கனாலே இங்கே இந்த வீட்டில் தம்பதிகள் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு நம்ம தமிழனுடைய பாரம்பரியத்தில் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான பரிகாரத்தை வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் விட்டதனுடைய விளைவு என்ன ஆயிடுதுன்னா, கணவன் மனைவின்னா யார், நாம் கணவனுக்கு என்ன முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து வச்சு. இன்னும் சொல்லணும்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பும் அறனும் உடைதாயினும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது குறள். அதில் அன்புங்கிறது வந்து கணவன், அறங்கிறது வந்து மனைவி. இந்த 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், இல்வாழ்க்கை வாழ்ந்தால் பண்பும் பயனும் அதுதான் குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது திருக்குறள். இதே வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேயே என்ன பண்ணுறாருன்னா ஆண்பால் பெண்பால் கலந்து குறளை கொடுக்குறாரு. ஆண்பால் என்பது அதாவதுங்க மேலே இருக்கிற 4 பாதம் என்பது ஆண் பாதம், ஆணுடைய பாதம். கீழே இருக்கக்கூடிய 3 அடி இருக்குதாருங்க அது பெண்ணினுடைய பாதம். அப்போ ஆணனுடைய பாதம் நீங்க பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. இப்போ ஆண் வந்து ஒரு செப்பல் சைஸ்னா ஒரு 9 சைஸ் 10 சைஸ் இருக்கு, பெண்ணுக்கு 6 சைஸ் 7 சைஸ் இருக்கு. அப்போ ஆண் பாதத்திற்கு உள்ளனா அந்த பெண் பாதம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு இந்த பெண்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சூழல் இன்னைக்கு பெண்களிடத்தில் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.